உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி. டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ கான்வாய் டெஸ்ட் பேட்சில் டெஸ்ட் நம்பர் 2 சைக்காலஜி பார்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சைக்காலஜி பார்ட்டில் இங்கிலீஷ் கிராமர் பார்ட் பார்க்கலாம். ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம். ஸோ நம்ம டெஸ்ட் 2ல் என்ன ஏரியா கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா வெர்ப் அண்ட் அட்வர்ப் கவர் பண்ணியிருக்கோம். நம்ம கிளாஸில் வந்து ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணோம். வெர்ப்னா என்ன, ஆக்ஷன். வெர்ப்னா ஒரு ஆக்ஷன், செயல், அதான் வெர்ப். அட்வர்ப்னா என்ன, அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் மீனிங் கொடுக்குறது, எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஸோ இதை பற்றி நம்ம டீப்பாக வெர்ப்னா என்ன, அட்வர்ப்னா என்ன சும்மா நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். 6ஆவதுலேருந்து 10ஆவது வரை சமச்சீர் கல்வி புத்தகத்தில் வெர்ப்ஸ் பேஸ் பண்ணி என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, அட்வர்ப்ஸ் பேஸ் பண்ணி என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, இது நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கான மெட்டீரியல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஸோ டிஸ்கஷன் ரொம்ப ஈஸி இங்கிலீஷ் பொறுத்தளவு. ஏன்னா நம்ம கொடுத்துட்டோம், நம்ம எல்லா கிளாஸில் முடிச்சிட்டோம், என்ன டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கான நம்ம என்ன பண்ணிட்டோம், மெட்டீரியல் நமக்கு ஹேண்ட் அவுட்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ டிஸ்கஷன் ரொம்ப ஈஸி. நம்ம என்ன ஆன்சர்ஸ், ஸோ நீங்களே ஆன்சர் பண்ணிருக்கலாம். ஆக்சுவலாக ஸ்கூல் புக்கில் தான் கொஸ்டின் கேட்டிருக்கோம். நமக்கு இங்கிலீஷ் பாட்டை பொறுத்தளவு ரொம்ப கஷ்டம்லாம் படுத்த மாட்டாங்க. இப்போ 6லேருந்து 10க்குள்ள நம்ம சமச்சீர் கல்வி புத்தகத்தில் என்ன கிராமர் இருக்குது, கொஸ்டின் என்ன, புக் பேக் என்ன இருக்குது, அதை தான் நமக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பி கேட்க போகிறாங்க. வேறு வெளியில இருந்தெல்லாம் கேட்டு நம்ம கஷ்டப்படுத்த மாட்டாங்க. ஸோ நம்ம அதை மட்டும் பார்த்தாலே போதும். 91 கொஸ்டின் மார்க். பிளே ஃபுட்பால் டேஷ் பிளே ஃபுட்பால் பாருங்க, கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தா நம்ம என்ன பண்ணலாம், கேன் யூ பிளே, விளையாடுவீங்களா ஃபுட்பால், விளையாடுவீங்களா, கேன் யூ பிளே ஃபுட்பால். கொஸ்டின் நம்பர் 92. ஃபைண்ட் தி ஆட் ஒன், எது மாறுபட்டிருக்குன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஸ்வீட், ஆப்ஷன் பி ஹியூஜ், ஆப்ஷன் சி லவுட்லி, ஆப்ஷன் டி கைண்ட்லி. ஸோ இந்த 3 ஆப்ஷன் பாருங்க, இது மூணுமே அட்வர்ப், இது மூணுமே அட்வர்ப். அந்த ஏ ஸ்வீட் மட்டும் தான் அட்ஜெக்டிவ், ஏ ஸ்வீட் மட்டும் தான் அட்ஜெக்டிவ். ஸோ இதில் மாறுபட்டு இருக்கிறது ஆப்ஷன் ஏ ஸ்வீட். கேள்வி 93. ஸ்டேட்மெண்ட் 1 முரளி ஸ்பீக்ஸ் சாஃப்ட்லி கொடுத்துருக்காங்க. என்ன இந்த வேர்டு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, சாஃப்ட்லி. அந்த அட்வர்ப் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்களா, சாஃப்ட்லி வேறு அட்வர்பை சரியாக பயன்படுத்தியிருக்காங்க, லாஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 ஐ வென்ட் டு தி சினிமா லாஸ்ட் நைட். ஸோ இந்த லாஸ்ட் நைட்டு அந்த அட்வர்ப் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தை குறிக்கிறது எப்பவுமே கடைசியாக தான் வரணும். லாஸ்ட் நைட்டு, பிஃபோர் நைட்டு, ஸோ அந்த மாதிரி காலத்தை குறிக்கிறது கடைசியாக வரணும். ஸோ இங்கேயும் அட்வர்ப் சரியாக பயன்படுத்தியிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 2வும் சரி. ஸோ 93ஆம் கேள்வியை பொறுத்தளவு சரியான விடை ஆப்ஷன் சி 1 and 2 கரெக்ட். 94 ஐ ஸ்டாப்டு டேஷ் டு ஹிம், ஐ ஸ்டாப்டு டேஷ் டு ஹிம். ஜெரண்ட் ஃபார்ம் வெர்ப் கேட்டிருக்காங்க, ஜெரண்ட் ஃபார்ம் வெர்ப் கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஜெரண்ட் ஃபார்ம் வெர்ப்னா என்ன, வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ ஐ ஸ்டாப்டு டாக்கிங் டு ஹிம், ஐ ஸ்டாப்டு டாக்கிங் டு ஹிம். 95 கேள்வி 95. தி அஸ்ட்ரானட்ஸ் மேனேஜ்டு டேஷ் கம்ப்ளீட் தேர் ட்ரைனிங் இன் ரெக்கார்ட் டைம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கம்ப்ளீட்டுங்கிற வார்த்தையை சரியான வெர்ப் ஃபார்மில் எழுதணும், சரியான வெர்ப் ஃபார்மில் எழுதணும். ஸோ என்ன வெர்ப் ஃபார்ம் எழுதலாம் பாருங்க. த அஸ்ட்ரானட்ஸ் கம்ப்ளீட்டிங், கம்ப்ளீட்டட் கொடுத்துருக்காங்க, வாஸ் கம்ப்ளீட்டிங், டு கம்ப்ளீட். ஸோ இந்த இடத்துல நம்ம இன்ஃபினிட்டிவ் வெர்ப் ஃபார்ம் யூஸ் பண்ணணும், இன்ஃபினிட்டிவ் வெர்ப் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். தி அஸ்ட்ரானட்ஸ் மேனேஜ்டு டு கம்ப்ளீட், the astronauts managed to complete their training in record time. இதான் சரியான விடை. கேள்வி 96. identify the verb. என்ன சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க, he received your messages, he received your messages அப்படிங்கிற வார்த்தையில என்ன சொல்லியிருக்காங்க, இதுல verb என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ verb என்ன, he, verb இல்ல, noun. ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும், received. இந்த receivedங்கிறது தான் verb. ஸோ இதற்கான விடை ஆப்ஷன் பி received. Question number 97. Find out the verb form. 4 option. A exhaustion, B exhaustible, C exhaust, D exhaustive. So இதுல verb form என்னன்னு கேக்குறாங்க. So noun, pronoun, the adjective forms-லாம் drop பண்ணிட்டு verb form பார்த்தோம்னா exhaust, action. So 97 நம்ம கரெக்டான ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் C exhaust. 98. She hopes you dash her. என்ன கேட்குறாங்க ஆப்ஷன்ஸ் இந்த கொஸ்டினை பொறுத்தளவு 98 பொறுத்தளவு ஃபியூச்சர் வேர்ப் வந்து ஃபியூச்சர் டென்ஸில் கேட்குறாங்க. பாருங்க, நம்புகிறோம் நீங்கள் எனக்கு அவங்க நம்புறாங்க நீங்கள் உதவி பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறாங்க. ஹெல்பிங், ஹெல்ப்டு, இஸ் ஹெல்பிங், வில் ஹெல்ப். ஓகேங்களா, அவங்க நம்புறாங்க ஃபியூச்சரில் நம்ம உதவி பண்ணுவோம், பிற்காலத்தில் நம்ம உதவி பண்ணுவோம் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அப்போ ஃபியூச்சர் அப்படிங்கும்போது நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இதுக்கான விடை என்னவா இருக்கும், வில் தானே ஃபியூச்சர். ஸோ வில் ஹெல்ப். சி ஹோப்ஸ் யூ வில் ஹெல்ப் ஹர் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த 98வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி வில் ஹெல்ப். கொஸ்டின் நம்பர் 99. கொஸ்டின் நம்பர் 99. ஐ டேஷ் கம் இஃப் ஐ டேஷ் டைம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு நேரம் இருந்தால் நான் வரேன், எனக்கு நேரம் இருந்தால் நான் வரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ ஹேவ், ஹேட், வில் ஹேவ், இஸ் ஹேவ். ஸோ ஐ வில் கம் இஃப் ஐ ஹேவ் டைம், ஐ வில் கம் இஃப் ஐ ஹேவ் டைம்.
Question number 100. Question number 100. Identify the adverb. ஓகேங்களா? அவங்க verb கண்டுபிடிக்க சொல்லல. இந்த क्वेश्चनலாம் சொல்லிருக்காங்க நம்மள adverb கண்டுபிடிக்க சொல்லி சொல்றாங்க. ஓகே. சென்டென்ஸ் என்ன? She knows where I go. She knows where I go question. So option A knows. அதான் கேக்குறாங்க. B where I go. C above all. D none. இதுல adverb இல்ல அப்படினு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? adverb where I go. ஆக்ஷன் நம்ம செய்கிற ஆக்ஷனை வந்து எடுத்து காட்டுறது நல்லா ஹைலைட் பண்ணுறது தானே அட்வர்ப்னா என்ன அந்த செயல் அந்த சென்டென்ஸ் அந்த செய்கிற ஆக்ஷனை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறது ஸோ வேர் ஐ கோ ஆப்ஷன் பி இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் பி வேர் ஐ கோ 100வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி வேர் ஐ கோ மேக்ஸ் சைக்காலஜி டெஸ்ட் நம்பர் 2ல சைக்காலஜி பார்ட்டில் மேக்ஸில் வந்து நம்ம நம்பர் சீரிஸ் அப்படிங்கிற டாபிக் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் டெஸ்ட் நம்பர் 2ல கிளாஸில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நம்பர் சீரிஸ் பற்றி என்னென்ன டைப்ஸ் இருக்குது என்னென்ன மாடல்ஸ் கேட்கலாம் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ எப்படி அப்ரோச் பண்ணுறது நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது ஸோ இந்த டைப் தான் கேட்டிருக்காங்க ப்ளஸ்ஸா மைனஸா மல்டிப்ளிகேஷனா டிவிஷனா பகா எண்களை வச்சு கேட்டிருக்காங்களா வர்க்க எண்கள் வச்சு கேட்டிருக்காங்களா கியூப் நம்பர் கன எண் வச்சு கேட்டிருக்காங்களா இல்லை எல்லாம் மிக்ஸ் பண்ணி கம்பைன் பண்ணி கேட்டிருக்காங்களா ஸோ இது போன்ற கேள்விகள்லாம் நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணோம் கிளாஸஸில் ஓகே ரிமைனிங் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணாத சம்ஸ் நம்ம டெஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் இது எப்படி ஐடியா அப்படின்றத ப்ரீஃபாக பார்ப்போம் ஸோ நமக்கு எப்படி கேட்கலாம் ப்ளஸ் ஆர் மைனஸ் கேட்கலாம் இன்டூ ஆர் டிவிஷன் செக் பண்ண போகிறோம் பெரிய டிஃபரன்ஸ் இருந்தால் பகாயன் அப்படின்னா பிரைம் நம்பர் பகாயன் அப்படின்னா பிரைம் நம்பரை பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் ஸ்கொயர் நம்பரா வர்க்க எண்ணா பார்க்க போகிறோம் கியூப் ஸோ இந்த பாசிபிலிட்டிஸில் என்னென்ன பாசிபிலிட்டி வருதுன்னு பார்க்க போகிறோம் இதை நம்ம டீப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ எப்படி நம்ம ப்ளஸ் மைனஸ்னா என்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது சின்ன இடைவேளை ஒரு நம்பருக்கும் அடுத்த நம்பருக்கும் சின்ன இடைவேளை இருந்தால் ப்ளஸ் மைனஸ் இடைவேளை பெரிய லெவலில் இருக்குது இடைவேளை பெரிய லெவலில் இருந்தால் இன்டூ ஆர் டிவிஷன் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இடைவேளை இருக்குது அது வந்து ஒரு மிக்சடாக இருக்குது ஒரு பகாயன் மாதிரி ஒரு ஆட் நம்பராகவும் இல்லை கியூப் நம்பராகவும் இல்லை ஒரு மிக்சட் மாதிரி இருக்குது அப்படின்னா பகாயன் செக் பண்ண போகிறோம் ஸோ ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பர் அந்த நம்பர்ஸ் பார்க்கும்போது நமக்கு தெரியும் இது வந்து வர்க்க எண் கியூப் நம்பர் அப்படிங்கிறது ஸோ கிளாஸஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் டெஸ்ட்டில் என்னன்னு பார்க்கலாம் கேள்வி 101 விடப்பட்ட எண்ணை நிரப்புக அப்படின்னு கேட்டிருக்காங்க 91 98 95 102 99 106 ஸோ என்ன ஐடியா பார்த்தோம்னா பாருங்க 91 95 ப்ளஸ் 4 95லேருந்து 99 4 கூட்டியிருக்காங்க அப்போ 99லேருந்து 4 கூட்டினா என்ன நம்பர் வரும் 103 98லேருந்து 102 ப்ளஸ் 4 102லேருந்து 106 ப்ளஸ் 4 அப்போ 106லேருந்து 4 கூட்டினா என்ன நம்பர் வரும் 110 ஆப்ஷன் சி 103 110 சரியான விடை கேள்வி 102 அடுத்த எண்ணை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க 1 5 29 பாருங்க நம்பர் பாருங்க சின்ன டிஃபரன்ஸ்ல ஆரம்பிச்சு பெருசா போயிட்டு இருக்கு ஆப்ஷன்ஸும் நம்பர்ஸ் பெருசா இருக்கு ஸோ என்ன ஐடியா அப்படின்னு பார்க்கலாம் இதை பத்தி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் என்ன ஐடியா அப்படின்றத நம்ம நிறைய கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ டைரக்டா ஆன்சர் போயிடலாம் 1 பவர் 1 ப்ளஸ் 0 1 நெக்ஸ்ட் 1 நெக்ஸ்ட் நம்பர் 2 ஸ்கொயர் இன்க்ரீஸ் பண்ணுங்க பவர் இன்க்ரீஸ் பண்ணுங்க 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்போ 1 ப்ளஸ் 0 1 4 ப்ளஸ் 1 5 அடுத்த எண் 29 ட்ரை பண்ணுவோம் 3 கியூபு 1 நெக்ஸ்ட் நம்பர் 2 3 கியூப்னா 27 2 கூட்டினா 29 சரியாக வந்திருக்கு இப்போ நெக்ஸ்ட் நம்பர் என்ன டேஷ் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள் பவர் பாருங்கள் நம்பர் 1 2 3 அப்போ அடுத்த நம்பர் 4 பவர் 1 2 3 அப்போ இங்கே 4 ப்ளஸ் 1 2 3 அப்போ நெக்ஸ்ட் நம்பர் 2 3 4 பவர் 4 256 ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 259 ஆப்ஷன் பி 259 பவர்ஸ் யூஸ் பண்ணி இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறோம் கேள்வி 103 கொடுக்கப்பட்ட தொடரிலிருந்து விடப்பட்ட எண்ணை காண்க 4 18 கொஸ்டின் மார்க் 100 180 294 448 ஸோ இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்காங்க ஆன்சர்ஸ் பாருங்க ஆன்சர் உள்ள சின்ன நம்பராக தான் இருக்கு என்ன ஐடியா பார்க்கலாம் ஸ்கொயர் நம்பர் யூஸ் பண்ணி பார்ப்போம் 2 ஸ்கொயர் ஏன் 2 ஸ்கொயர்னா 4 நெக்ஸ்ட் நம்பர் 3 ஸ்கொயர் பார்ப்போம் 3 ஸ்கொயர்னா 9 ஆனால் நமக்கு வர வேண்டிய நம்பர் 18 இங்கே வர வேண்டிய நம்பர் 4 தான் ஸோ என்ன ஐடியா பண்ணலாம் 2 ஸ்கொயர் இன்டூ 1 அப்போ 4 இன்டூ 1 4 3 ஸ்கொயர் இன்டூ 2 3 ஸ்கொயர்னா 9 இன்டூ 2 பண்ணும்போது 18 சரியாக வருது அப்போ நெக்ஸ்ட் நம்பருக்கு என்ன பண்ணலாம் 3க்கு அடுத்த நம்பர் 4 ஸ்கொயர் இன்டூ 3 4 ஸ்கொயர்னா 16 இன்டூ 3 ஸோ 16 இன்டூ 3 மல்டிப்ளை பண்ணும்போது 48 நெக்ஸ்ட் நம்பர் செக் பண்ணிடுவோம் சரியா நம்ம எடுத்துருக்கிறது சரியா அப்படின்னு பார்ப்போம் 4 ஸ்கொயருக்கு அடுத்து என்ன வரணும் 5 ஸ்கொயர் 3 நெக்ஸ்ட் நம்பர் 4 5 ஸ்கொயர்னா 25 இன்ட்டு 4 பெருக்கணும்னா
100 வருது. ஸோ நம்ம எடுத்துருக்க ஆர்டர் கரெக்டு, சரியாக வருது. இன்னும் ஒரு நம்பர் நம்ம செக் பண்ணிடலாம். 6 ஸ்கொயர் இன்ட்டு 5. 6 ஸ்கொயர்னா 36 இன்ட்டு 5. 36 இன்ட்டு 5 180. இதை பிரித்து பெருக்கிங்க. 30 இன்ட்டு 5 150. 6 இன்ட்டு 5 30. ரெண்டையும் கூட்டினா 180. ஸோ அது மாதிரி மல்டிபிகேஷன் பெருசாக வரும்போது கஷ்டமாக இருந்தால் பிரித்து பெருக்கிக்கலாம். ஸோ நம்ம கரெக்டாக வருது. நமக்கு தேவை என்ன? 3வது இடத்துல தான் கொஸ்டின் மார்க். இந்த 48. ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ 48ல் இருக்குது. கேள்வி 104. அடுத்த எண்ணை காண்க. நம்பர் பார்ப்போம். 1 2 6 24 120 கொஸ்டின் மார்க். இதை பார்க்கும் போதே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பாருங்க, பெருக்கல் நம்பர் பெருக்கல் தான் போயிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ண போறோம்? 1 இன்ட்டு 2 6 என்னது இன்ட்டு 3 2 இன்ட்டு 3 6. நெக்ஸ்ட் நம்பர் 3க்கு அடுத்து இன்ட்டு 4 6 இன்ட்டு 4 24. 24 இன்ட்டு 5 24 5 120. நெக்ஸ்ட் என்ன வரணும்? 120 இன்ட்டு 6. 120 இன்ட்டு 6 12 இன்ட்டு 6 72 ஒரு 0. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சியில் இருக்கு 720. 105வது கேள்வி. 2, 3, 5, 9, x, 33, y, டாட் டாட் என்ற தொடரின் x plus y இன் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சு ரெண்டையும் கூட்டி நம்ம ஆன்சர் எழுதணும். ஸோ என்ன ஆர்டர் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படி ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம். முதல் நம்பர் 2, முதல் எண் 2. நெக்ஸ்ட் நம்பர் என்னன்னு பார்ப்போம். 2 + 1 3. 2 + 1 3. ரெண்டாம் நம்பர் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த எண் 3 எடுத்துக்கிறாங்க. 3 ஒரு 2 ஆட் பண்ணால் இந்த 1 எடுத்துப்போம். 1 × 2. ஸோ 3 + 2 = 5. 3 + 2 = 5. நெக்ஸ்ட் நம்பர் 5 ப்ளஸ் இந்த 2 எடுத்துக்குவோம் இன்ட்டு 2. 5 + 4 = 9. அடுத்த நம்பர் சரியாக வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்பர் 9. அந்த 9 எடுத்துப்போம் ப்ளஸ் இந்த நம்பர் 4 எடுத்துப்போம் இன்ட்டு 2 = 9 + 8 = 17. அந்த எக்ஸுங்கிற பிளேஸில் நமக்கு 17 கிடச்சிருக்கு. எக்ஸுங்கிற பிளேஸில் நமக்கு 17 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒய் கண்டுபிடிக்கணும். அடுத்த நம்பர் செக் பண்ணுவோம். இந்த 17 அப்படியே எடுத்துக்கிறோம். இந்த 8 17 + 8 இன்ட்டு 2. ஸோ 17 + 16 = 33. இந்த 33 எடுத்துப்போம். 33 ப்ளஸ் அந்த 16 இன்ட்டு 2. ஸோ 33 + 32 = 65. = 65. இதுதான் ஒய்யோட மதிப்பு. அப்போ நம்ம எக்ஸோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 17. ஒய்யோட மதிப்பு 65. எக்ஸ் ஒய் மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம கேட்டிருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்போது 17 + 65 = 82. ஆப்ஷன் டி 82. 106வது கேள்வி. 3/16, 1/8, 1/12, 1/18, டேஷ் என்ற தொடர் வரிசையின் அடுத்த உறுப்பு. அப்போ கண்டினியூ ஆகிட்டே போயிட்டு இருக்கு. இந்த 1/18க்கு நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. ஸோ என்ன ஐடியா செக் பண்ணி பார்ப்போம். 3/16 இது முதல் நம்பர். இந்த நம்பர் எப்படி 1/8 மாறி இருக்கு? எப்படி 1/8 மாறி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். 16ல் பாதி தானே 8. அப்போ இங்கே 2 2ஆல் கட் பண்ணால் 8 வந்துடுமா? டிவைடட் பை இந்த 3 கேன்சல் ஆகணும். அப்போ பை 3. ஸோ இந்த 3 கேன்சல் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா 8 டைம்ஸ் 1/8 வந்திருக்கு. இந்த 2/3 கண்டினியூ பண்ணிட்டே போகணும். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் என்ன பண்ண போகிறோம்? 2/3 மல்டிப்ளை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் கிடச்சிருக்க 1/8. ஸோ 2ஆல் அடித்தோம்னா 4 டைம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் செக் பண்ணுவோம் கரெக்டாக வருதான்ட்டு. நெக்ஸ்ட் நமக்கு வந்திருக்க வேண்டிய நம்பர் 1/12 சரியாக வந்திருக்கு. 1/12. ஸோ அந்த நம்பரை நம்ம 2/3 மல்டிப்ளை பண்ண போகிறோம். இன்ட்டு 2/3 கட் பண்ணோம்னா 2 12ஆல் அடித்தோம்னா 6 முறை 6 × 3 18. நெக்ஸ்ட் நம்பர் சரியாக வந்திருக்கா? 1/18 கரெக்டாக வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அடுத்த எண் என்னென்னு கேட்குறாங்க. நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா 2/3 மெத்தட் தான். கட் பண்ணோம்னா 9 முறை 9 × 3 27. அப்போ அடுத்து வர உறுப்பு என்னது? 1/27. நம்ம கேட்டிருக்க கொஸ்டின் 1/18க்கு அடுத்த உறுப்பு என்ன? 1/18க்கு அடுத்த உறுப்பு 1/27. ஆப்ஷன் சியில் இருக்கு 1/27. 107வது கேள்வி. 1/2, 1/6,
1/12 1/20 கமா டஸ் என்ற தொடர் வரிசையில் 1/20க்கு அடுத்த உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம பார்ப்போம். ஒரு டிஃபரன்ஸ் எப்படி இருக்கு, ஒரு பெரிய லெவல் இல்லை, சின்ன மாற்றம் தான். நம்ம அப்போ ப்ளஸ் பண்ணி பார்க்கலாம். மேலே இருக்கிறது எந்த பிரச்சனையும் இல்லை, 1 1 1 அப்படியே வந்துட்டு இருக்கு. ஸோ கீழே மட்டும் நம்ம என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்ப்போம். பாருங்க, +4 2ல் 4 கூட்டினா 6 6 கூட 4க்கு அடுத்து 6 +6. ஸோ அடுத்து ஒரு 2 ஆட் பண்ணுவோம். 6ஓட 2 கூட்டினா 8. பாருங்க, 4ஓட 2 கூட்டினா 6 6ஓட 2 கூட்டினா 8. கரெக்டாக வருதா? 4 6 12 8 கூட்டினா 20. அப்போ நெக்ஸ்ட் என்னவா இருக்கணும்? 20 கூட 10 கூட்டணும். 10 கூட்டினா 1/30. ஸோ 1/30 எந்த ஆப்ஷனில் இருக்கு? ஆப்ஷன் ஏ 1/30. கொஸ்டின் நம்பர் 108. ஒரு n தொடர் கொடுக்கப்பட்டுள்ளது. தொடருக்கு பிறகு ஒரு n மற்றும் ABCDE மற்றும் E கொடுக்கப்பட்டுள்ளது. அசல் தொடரின் வரிசையை பின்பற்றி கொடுக்கப்பட்டுள்ள எண்ணுடன் உள்ள தொடரை முடித்து கீழ்காணும் கேள்விக்கு விடை காணுக. என்ன சொல்றாங்க? 68 60 104 188 496 1456 அப்படிங்கிற நம்பர் அவங்க ஒரு மேட்ச் ஒரு இதில் நம்பர் சீரியஸ்ல ஏதோ ரிலேஷன்ஷிப்ல கொடுத்துருக்காங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணி 42 ABCDE இதுக்கான நம்பர் கண்டுபிடிக்கணும். அதில் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? D என்ற இடத்தில் வரும் n என்ன? ஸோ நம்ம ஈயோட வேல்யூ தேவையில்லை, இந்த டியோட மதிப்பு என்ன, டியோட மதிப்பு என்ன அப்படிங்கிற நம்ம கொஸ்டின். ஸோ 68 60 எப்படி மாறி இருக்குன்னு பார்ப்போம். 68 -8 யூஸ் பண்ணும் போதே நமக்கு என்ன வரும்? 60 68 -8 60. ஆனால் 60க்கு அப்புறம் பாருங்க 104 -8 பண்ணோம்னா 52ல வரணும். சரி +8 பண்ணுவோமே, பண்ணால் திரும்ப நமக்கு என்ன வரணும்? +8 பண்ணால் கூட நமக்கு என்ன வரும்? திரும்ப அகைன் 68 தான் வரணும். ஆனால் 104 வந்திருக்கு, சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ என்ன பண்ண போகிறோம்? × 1 68 × 1 என்னென்னு பார்ப்போம். 68 × 1 பண்ணோம்னா 68 -8 = 60 நமக்கு நம்பர் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்பர் என்ன பண்ண போகிறோம்? 60 × 2 பண்ணோம்னா 120 போயிடும். இந்த நம்பரோட அதிகமாக போயிடும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 60 × 1.5 = என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ 60 × 1.5 என்ன? 15 எடுத்துங்க. 15 × 6 90. ஸோ 90ன்னு வருது. நமக்கு தேவை 104. ஸோ +14. அப்போ 90 + 14 104. நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். நம்பர் 104 எடுத்துப்போம். இன்டூ சம்திங் இன்டூ தான், இன்டூ 2 104 × 2 104 × 2 யூஸ் பண்ணும்போது இங்கே ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். அப்போ நெக்ஸ்ட் கண்டிப்பாக மைனஸாக தான் இருக்கணும். ஸோ 104 × 2 208. 208 கூட 20 மைனஸ் பண்ணோம்னா நம்ம கிடைக்கிறது 188. மூணாவது டேர்ம் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் -8 பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பாருங்க 6 ஆடாது. 14 20 என்னது? 6 தான் வித்தியாசம். அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல 26 வரணும். மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கணும். செக் பண்ணிடுவோம். செக் பண்ணால் நம்ம கண்டிஷன் ஓகே ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும். 188 × 2க்கு அப்புறம் 2.5 = 188 × 2.5 470 + 26 = 496. ஸோ நம்ம சூஸ் பண்ணியிருக்க ஃபார்மட் கரெக்டு. நம்ம சூஸ் பண்ணியிருக்க ஃபார்மட் என்ன பாருங்க. நம்பர் எடுத்துக்கிறோம். முதல் நம்பர் × 1. ஃபர்ஸ்ட் நம்பர் 42 × 1 -8. அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஏ நீங்க ஏவோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்? வர ஆன்சர் × 1.5 + 14 என்ன வருதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்து பியோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா இங்க என்ன ஆன்சர் வருதோ வர ஆன்சர் × 2 - 20 என்ன ஆன்சர் பார்க்க போறோம். டியோட தான் நம்ம கொஸ்டின் கேட்டிருக்கிறது. டியோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. டி கண்டுபிடிக்கணும்னா வர ஆன்சர் × 2.5 + 26 = என்ன? இந்த ஸ்டெப் தான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். ஸோ சால்வ் பண்ண ஆரம்பிப்போம். 42 × 1 42 -8 34. ஸோ இந்த 34 இங்கே யூஸ் பண்ணுவோம். 34 × 1.5 + 14. ஓகேங்க. 34 × 1.5 நம்ம ரெண்டா பிரிச்சுப்போம். 34 × 1 34 × 0.5 எடுத்துப்போம். 34 × 1 34 தான். 0.5னா பாருங்க, 1ல பாதி தானே 0.5, 1ல பாதி தானே 0.5. அப்போ 34ல பாதி என்ன வரும்? 17. 34ல பாதி 17. ரெண்டையும் கூட்டுங்க. கூட்டினா 51. ரெண்டையும் கூட்டினா 51. ஸோ 51 + 14 இதை கூட்டினோம்னா நமக்கு வர ஆன்சர் 65. ஸோ அந்த 65 இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க.
65 × 2 65 × 2 130 மைனஸ் 20 பண்ணால் 110 ஸோ அந்த 110 நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 110 × 2.5 110 × 2 ஓகேங்களா. 11 × 2 என்ன? 11 × 2 22 0 இருக்கு, அதனால் 0 ஆட் பண்ணிப்போம். பேலன்ஸ் என்ன இருக்கு? 0.5. அப்போ 110ல் பாதி என்ன? 55. ஏன்னா 0.5னா பாதி தானே. 110ல் பாதி 55. ரெண்டையும் கூட்டுங்க, 5 7 2. ஸோ 275 ப்ளஸ் இந்த 26 ப்ளஸ் 26 கூட்டினோம்னா நமக்கு என்ன வரும் பார்ப்போம். 275 ப்ளஸ் 26 301. ஸோ ஆன்சர் நமக்கு டி தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டி 301. போர்டு ஃபுல்லாக எழுதிட்டேன். ஆப்ஷன் ஏ 301 இதான் சரியான விடை. கேள்வி 109 89 78 86 80 85 82 83 இந்த தொடரில் உள்ள தவறான எண் எது என காண்க. இந்த தொடரில் தவறான எண் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம நம்பர்லாம் பார்க்கும் போதே பாருங்க, சின்ன நம்பர், ஒரு டிஃபரன்ஸ் சின்னதான், ப்ளஸோ மைனஸோ தான். ஓகே, இதை பார்ப்போம். எவ்வளோ டிஃபரன்ஸு? -3. ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தோம்னா -1 பாருங்க, -1 இங்கே -2 ஒரு ஒற்றுமை இல்லை. ஓகேங்களா. இந்த இடத்துல -2 இங்கே -1 வந்தால் கூட பரவாயில்ல, ஒற்றுமை இல்லை. ஸோ இதை செக் பண்ணுவோம். +2 அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? கீழையும் அனைத்தும் -2வா வருமா அப்படின்னு செக் பண்ணுவோம். ஓகே, -2 போட்டா 89 -2 போட்டா இந்த இடத்துல என்ன வரும்? 87. இந்த இடத்துல வர வேண்டிய நம்பர் 87. சரி, அந்த 87லேருந்து -2 போட்டா என்ன வருது பார்க்கலாம். 87 -2 போட்டால் 85. 85 -2 83. அப்போ நமக்கு என்ன நம்பர் தப்பு? இந்த இடத்துல 87ன்னு வரதுக்கு பதிலாக 86 கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுக்கப்பட்டதுல தவறான எண் எது? ஆப்ஷன் பி 86. கேள்வி 110 2, 6, 14, 30 என்ற தொடரின் அடுத்த எண்ணை காண்க. நெக்ஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. என்ன ஐடியா பார்க்கலாம். முதல் எண் 2 எப்படி 6ஆ மாறுச்சு பார்க்கலாம். 2 × 2 என்ன வரும்? 2 × 2 4. நமக்கு ஆன்சர் தேவை 6. நமக்கு தேவையானது 6. ஸோ +2 பண்ணலாம். 4 + 2 6. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்பர் 6. அடுத்த எண் 6 × 2 + 2 என்ன வருதுன்னு பார்க்கலாம். 6 × 2 12 +2 14. மூணாவது உறுப்பு அது. ஸோ சரி, நம்ம எடுக்கிற மெத்தட் சரி. அடுத்த எண் செக் பண்ணலாம். 14 × 2 + 2 14 × 2 28 +2 30 சரியாக வருது. ஸோ அடுத்த எண் தான் கேட்டிருக்காங்க. அடுத்த எண் வேணும்னா 30 × 2 + 2 30 × 2 60 +2 62. நம்ம கேட்ட கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 62. கேள்வி 111 2, 5, 11, 23, ஏ இத்தொடரில் ஏ எந்த எண்ணை குறிக்கும்? ஏன்றது ஒரு டேஷ் மாதிரி. இந்த இடத்துல என்ன நம்பர் வரும்? ஏங்கிற பிளேஸ்ல என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த சீரியஸ் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரை பண்ண நம்பர் மாதிரியே ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2 எப்படி 5ஆ மாறுதுன்னு பார்க்கலாம். 2 × 2 4. நமக்கு வேணுங்கிறது 5. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? +1 4 + 1 5. இந்த கண்டிஷன் ஒர்க் அவுட் ஆகுதா? × 2 + 1 அப்படிங்கிற கண்டிஷன் ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம், செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்பர் 5 × 2 + 1. இது நம்ம எடுத்திருக்க கண்டிஷன். 5 × 2 10 + 1. நமக்கு வர வேண்டியது 11. கரெக்டாக வருது. அப்போ நமக்கு சூஸ் பண்ணியிருக்க கண்டிஷன் கரெக்டு. × 2 + 1 சரியாக சூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த உறுப்பு 11 × 2 + 1. 11 × 2 22 + 1 23 சரியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஏக்கான விடை பார்க்க போகிறோம். 23 × 2 + 1 23 × 2 46 + 1 47. இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 47. கேள்வி 112 4, 27, 16, 125, 36, டேஷ், 64 விடப்பட்ட எண்ணை காண்க அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் விட்டுருக்காங்க. இந்த நம்பர் பாருங்க. நம்பர் பார்த்தாலும் நமக்கு கிளியரா தெரியுது. ஸ்கொயர் நம்பர், கியூப் நம்பர் அப்படின்னு தெரியுது. 4 அப்படிங்கிறது என்ன? 2 ஸ்கொயர்.
27 3 கியூப் 16 4 ஸ்கொயர். என்ன பண்ணியிருக்காங்க? ஈவன் நம்பர்லாம் ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, ஆட் நம்பர்லாம் கியூப் பண்ணியிருக்காங்க. சிம்பிள். 5 கியூப் 6 ஸ்கொயர். அப்போ நெக்ஸ்ட் இந்த பிளேஸில் என்ன வரணும்? இந்த இடத்துல 8 ஸ்கொயர் வந்துருச்சு பாருங்க, ரெண்டு பக்கம் ஸ்கொயர். அப்போ இந்த இடத்துல பிளேஸ் என்ன வரணும்? 7 கியூப். 7 கியூப் என்னன்னு தெரிஞ்ச ஆன்சர் ஓவர். 7 கியூப் வந்து 343. ஸோ இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 343. லாஸ்ட் கிளாஸ் டெஸ்ட் டிஸ்கஷனில் சொன்னது தான். நம்ம 30 1லேருந்து 30 வரை ஸ்கொயர் நம்பரும் 1லேருந்து 15 வரை கியூப் நம்பரும் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் படிக்கணும் இல்லை பிசி எக்ஸாம் படிக்கணும்னு நினைக்கிறவங்க இது கண்டிப்பாக முழுக்க தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் ஒரு 4-5 கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க எக்ஸாமில். கேள்வி 113 3, 7, 14, 23, 36, 49, எக்ஸ். அந்த எக்ஸ் அதோட மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த சம்கான ஐடியா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் 3. ஸோ 1 ஸ்கொயர் நமக்கு என்ன வரணும்? ஆன்சர் 3 வரணும். 1 ஸ்கொயர்னா 1 தான். 1 ஸ்கொயர் 1. ஸோ ப்ளஸ் 2 ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணால் 3. ஓகே, நம்ம சூஸ் பண்ணியிருக்க ஃபார்மேட் சரியா அப்படின்னு செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் 2 ஸ்கொயர். நெக்ஸ்ட் நம்பர் 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. 2 நெக்ஸ்ட் நம்பர் 3. ஸோ 4 + 3 7 சரியாக வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்பர் பார்ப்போம். 2 ஸ்கொயர் அப்புறம் 2 நெக்ஸ்ட் நம்பர் 3. 3 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர்னா நமக்கு என்ன வரும்? 9. நமக்கு வர வேண்டிய ஆன்சர் 14. 14. 3க்கு அடுத்த நம்பர் என்ன? 4. 3க்கு அடுத்த நம்பர் 4. 9 4 கூட்டணும்னா பாருங்க 13 தான் வருது. ஸோ வேற ஏதாவது யோசிக்கிறாங்க. நம்ம என்ன பார்க்கலாம்? 2 வந்திருக்கு, 3 வந்திருக்கு. ஒருவேளை பிரேம் நம்பராக இருக்கலாம், ஒருவேளை பிரேம் நம்பர் கான்செப்டாக இருக்கலாம். ஸோ 5 யூஸ் பண்ணி பார்ப்போம் பிரேம் நம்பர் கரெக்டாக வருதான்ட்டு. +5 சரியாக வருது. 9 + 5 14. அப்போது நம்பர் அடுத்தடுத்த நம்பர் ஸ்கொயர் பண்ணிட்டு போகணும். ப்ளஸ் பண்ணுற நம்பர் என்ன நம்பராக இருக்கணும்? இது பகா எண். பகா எண்ணாக இருக்கணும். பகா எண்ணா இருக்கணும். பிரேம் நம்பராக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் 4 ஸ்கொயர். நெக்ஸ்ட் பிரேம் நம்பர் 7 பகா எண். 4 ஸ்கொயர்னா 16. 16 + 7 23 சரியாக இருக்குது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்ப்போம். 4 ஸ்கொயர் முடிச்சிட்டோமா? 5 ஸ்கொயர் ப்ளஸ் 9 பகா எண்ஸ் கிடையாது, அதனால 11. 25 + 11 ஈக்குவல் டு 36. 36. நெக்ஸ்ட் நம்பர் செக் பண்ணுவோம். 6 ஸ்கொயர் ப்ளஸ் 13. 6 ஸ்கொயர் 36 + 13. ரெண்டையும் கூட்டினோம்னா 49. ஸோ கேள்விக்கான விடை வரப்போகுது 7 ஸ்கொயர் ப்ளஸ் 15 பகா எண் இல்லை, அதுக்கு அடுத்த பகா எண் 17. 7 ஸ்கொயர்னா 49 + 17. 49 + 17 ரெண்டையும் கூட்டினா 66. இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 66. கேள்வி 114. பின்வரும் தொடர் வரிசையில் அடுத்த எண் என்ன? 0, 6, 24, 60, 120, 210 கொஸ்டின் மார்க். இதனை எண்கள்லாம் நம்ம பார்க்கும் போதே புரிஞ்சுக்கலாம். கியூப் நம்பர், கன எண். கன எண்ணுக்கு மிக அருகே பக்கத்து எண் தான். கன எண் பக்கத்தில் உள்ள நம்பர் தான். ஸோ என்ன ஐடியா பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இங்கே 0. 1 கியூப் என்ன? 1 -1. 1 கியூப் -1 பாருங்க. 1 கியூப்னா 1 -1 0 சரியா இருக்கு. நெக்ஸ்ட் நம்பர் 2 கியூப் -2. 2 கியூப் -2. இங்கே 1 கியூப்னா 1 -1 ஸோ 0 வந்துருச்சு. 2 கியூப்னா 8 -2. 8 -2 6. நெக்ஸ்ட் நம்பர் 3 கியூப் -3. 3 கியூப்னா 27 -3 24. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் 4 கியூப் -4. நெக்ஸ்ட் நம்பர் 4 கியூப் -4. 4 கியூப்னா 64 -4 60. நெக்ஸ்ட் நம்பர் 5 கியூப் -5. 5 கியூப்னா 125 -5 120. 210. 6 கியூப் -6. 6 கியூப் -6. 6 கியூப்னா 216 -6 210. இந்த கொஸ்டின் மார்க்கான விடை 7 கியூப் -7. 7 கியூப் -7. 7 கியூப்னா என்ன? நம்பர் 343 -7. ஸோ ஆன்சர் 336 -336. இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 336. கேள்வி 115. 1, 2,
5, -2, -9, -6, -13 என்ற தொடரின் அடுத்த உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அடுத்த உறுப்பு 1, 2, 5 பார்ப்போம். +4 பண்ணால் 5 வருது. -2, -9 5 + 4 9 -6 13 9 + 4 13. நமக்கு இந்த வேல்யூ தான் கேட்குறாங்க. 2 -2 2 -2. ஸோ என்ன பண்ண போகிறோம்? 4 2 -4 மேலே +4 ஃபர்ஸ்ட் டேர்ம் +4. ஸோ செகண்ட் டேர்ம் -4. எனக்கு மைனஸ் வந்துருக்கு. 2 -4 ரெண்டையும் கூட்டினா -2. ஸோ -2 -4 -2ஐயும் -4ஐயும் கூட்டினா -6. நெக்ஸ்ட் டேர்ம் -6 + -4 மைனஸ் ரெண்டையும் கூட்டணும். 6 + 4 10. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி -10. இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி -10. கேள்வி 116. 71, 59, 48, 38, 29, டேஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் பாருங்கள், ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, மைனர் டிஃப்ரென்ஸ் தான். கொஞ்சம் நம்பர் தான் டிஃப்ரென்ஸில் வருது. ஸோ 71க்கும் 59க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்ப்போம். பாருங்கள், -12 ஓகேங்களா. 59க்கும் 48க்கும் உள்ள இடைவேளை என்னன்னு பாருங்கள், -11. இந்த 48க்கும் 38க்கும் உள்ள இடைவேளை பாருங்க, -10. 48 - 10 38. அப்போ 38 - 9 38 - 9 9 29. அப்போ அடுத்த உறுப்பு என்ன? அதானே கொஸ்டின். -12 -11 -10 -9. அப்போ நெக்ஸ்ட் -8. ஸோ 29 - 8 என்னவா இருக்கும்? 29 - 8 என்னவா இருக்கும்? 21. ஸோ இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 21. கேள்வி 117. 3, 8, 15, 24, 34, 48, 63 என்ற தொடரில் தவறான எண்ணை காணுக. ஓகேங்களா? இந்த தொடர்ல தவறான எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி, தவறான எண் ஃபர்ஸ்ட் என்ன ஐடியா பார்ப்போம். 3 8. ஸோ 5 கூட்டலாம், 5 கூட்டுவோம். 15 + 7 5ஓட 2 கூட்டியிருக்காங்க. 5ஓட பாருங்க, 5 + 2 7. நெக்ஸ்ட் 24. 15 + 9 15 + 9 இங்கே பாருங்க, +2 2 கூட்டியிருக்காங்க, சரியா வருது. ஸோ 24 ப்ளஸ் என்னவா இருக்கணும்? +11 இருக்கும். 24 + 11. அப்போ தானே 9 + 2 நமக்கு 11 சரியா வரும். அப்போ 24 + 11 கூட்டினா என்ன வரணும்? 35 வரணும். ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 34ன்னு கொடுத்துருக்காங்க. 34ன்னு கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம், 35ன்னு எடுத்தோம்னா ஆன்சர், அந்த விடை, அந்த சீரீஸ் கரெக்டாக வரதான் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் +11. அப்போ என்ன வரணும்? +13. +13 எடுத்தால் தான் நம்ம சூஸ் பண்ணுறது. +2 ஒன்று இடைவெளி, +2 சரியாக வரும். 35 + 13 48. ஸோ நெக்ஸ்ட் எண் 48 சரியாக இருக்குது. இப்போ வேணால் லாஸ்ட் நம்பரையும் செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போயே நமக்கு தெரிஞ்சிருச்சு தப்பான விடை 34 தான் தப்பான எண்ணுங்கிறது. செக் பண்ணி பார்க்கலாம். +15 வரணும், ஏன்னா அப்போ தான் +2 சீரீஸ் கரெக்டாக வரும். 48 + 15 63. ஸோ கொடுக்கப்பட்டதில் நமக்கு 35 அப்படின்னு வர வேண்டிய இடத்துல 34 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தொடரில் தவறாக கொடுக்கப்பட்ட எண் ஆப்ஷன் சி 34. கேள்வி 118. 1, 1, 2, 3, 5, 8, 13, 21, 34, டேஷ் என்ற தொடரின் அடுத்த எண்ணை காணுக. நம்ம கிளாஸ்ல பார்த்துருக்கோம், நம்பர் சிஸ்டம், ஃபிபொனாச்சி சீக்வன்ஸ் அப்படிங்கிற சீக்வன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம அந்த தொடர் எழுதியிருக்கோம். நம்ம டெஸ்ட் லாஸ்ட் டெஸ்ட்ல கூட 7வது ஃபிபொனாச்சி தொடர் வரிசையின் 7வது மற்றும் 6வது உறுப்பு என்ன மைனஸ் பண்றது சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ ஒரு முக்கியமான ஒரு தொடர் வரிசை ஃபிபொனாச்சி தொடர் வரிசை. ஸோ அதான் அதில் அடுத்த உறுப்பு தான் இது. நம்ம பார்த்தாலே சொல்லிடலாம். நம்ம ஃபிபொனாச்சி தொடர் வரிசை என்ன? எண்களை கூட்டி கூட்டி இந்த 1 + 1 2ஐயும் கூட்டினா அதான் இந்த தொடர் 2. இந்த 1ஐயும் 2ஐயும் கூட்டினா 3 அதான் இந்த தொடர். 2ஐயும் 3ஐயும் கூட்டினா 5 இந்த தொடர். 3ஐயும் 5ஐயும் கூட்டினா 8, 8ஐயும் 13ஐயும் கூட்டினா 21 இந்த தொடர். அப்ப இங்க நமக்கு வேணா என்ன பண்ணணும்? இந்த 21ஐயும் 34ஐயும் கூட்டினா என்ன வருதோ அதான் ஆன்சர். 21 + 34 கூட்டினோம்னா நமக்கு வரக்கூடிய விடை
55. இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 55. ஃபிபொனாசி தொடர் வரிசை. இந்த கேள்வி நம்ம பார்த்த நம்பர் ஆஃப் சீரிஸ் பார்த்தாலும் என்ன முடிவு பண்ணலாம், இது ஒரு ஃபிபொனாசி சீக்வன்ஸ், ஃபிபொனாசி தொடர் வரிசை அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். கேள்வி 119 1, 8, 9, 64, 25 என்ற தொடரின் அடுத்த உறுப்பு. ஓகேங்களா, அடுத்த உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள், நமக்கு பார்த்தாலே தெரியுது. ஃபர்ஸ்ட் 1 ஸ்கொயர், 2 கியூபு, 3 ஸ்கொயர். அப்போ ஒற்றைப்படை எண்கள் எல்லாமே ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. வேற என்ன பண்ணியிருக்காங்க, ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே கியூப் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் நமக்கு என்ன வரணும், இங்கே 4 கியூபு, 4 கியூபு, 5 ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் 6 கியூபு. 6 கியூபோட என்ன தெரிஞ்ச ஆன்சர், 6 கியூப்னா 6 கியூப் கணம் 216. இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 216. எஸ்ஏ எக்ஸாமில் ஒரு 5 கொஸ்டின் கேட்குறாங்க. நம்பர் சீரீஸ்னா 3 கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக கேட்பாங்க. அதில் இந்த மாதிரி ஸ்கொயர் கியூப் யூஸ் பண்ணி கண்டிப்பாக 1 இல்லை 2 கேள்வி வரும். நம்ம இதிலலாம் தவறு செஞ்சிடக்கூடாது. கேள்வி 120 தொடரை நிறைவு செய்க 4, 5, 9, 16, 26. ஸோ எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம், ஐடியா பார்ப்போம். 4 + 1, 4 + 1 + 4, 5 + 4 9. சரியா வருதா? 9 + 16 என்ன வரும் பாருங்க. 9லேருந்து 16னா +7 +7. ஸோ நெக்ஸ்ட் +10 +10. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, உங்கள் டேர்ம் பாருங்க. ஃபர்ஸ்ட் மட்டும் 1 கூட்டியிருக்காங்க, அதுக்கு அடுத்து இது ரெண்டுக்குள்ள பாருங்க 3, இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பாருங்க +3. அப்போ இந்த இடத்துல என்ன வரணும், +3. அப்போ 10 + 3 13. இந்த எண்ணு கூட 26 கூட 13 கூட்டணும். 26 + 13 39. ஸோ இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 39. கேள்வி 121 அடுத்து வரும் எண் யாது? 3, 10, 29, 66, 127, டேஷ். ஸோ இந்த எண்கள் பார்க்கும்போது நம்ம முடிவு பண்ணலாம், கன எண் நியர்பை கியூப் நம்பருக்கு நியர்பை நம்பர்ஸாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 3 எப்படி வச்சுன்னு பார்க்கலாம். 3 1 cube + 2 = 3. நெக்ஸ்ட் நம்பர் 10 2 cube + 2. 2 cube இங்கே 1 cube 1 + 2 = 3. 2 cube 8 + 2 = 10. நெக்ஸ்ட் நம்பர் 29 3 cube + 2. 3 cube 27 + 2 29. அடுத்த எண் 4 cube. அடுத்த எண் 4 cube. 4 cube + 2. 4 cube 64 + 2 2 கூட்டினா 66. சரியா இருக்கு. அடுத்தது நமக்கு 5 cube + 2. 5 cube 125 + 2 2 கூட்டினா 127. சரியா வந்திருக்கு. ஸோ அடுத்த எண் என்ன, 5 கியூபுக்கு அப்புறம் 6 cube + 2. 6 cube 216 + 2. ஆன்சர் 218. இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 218. கேள்வி 122 பின்வரும் தொடர் வரிசையின் அடுத்த எண் 198, 194, 185, 169, டேஷ். ஓகேங்களா, என்னன்னு பார்க்கலாம். நம்பர்ஸ் பாருங்க, வித்தியாசம் 198க்கும் 194 இடைவெளி பாருங்க -4. ஸோ இந்த 4ங்கிறது என்ன, 2 ஸ்கொயர். 4ங்கிறது 2 ஸ்கொயர். ஸோ இது 2க்குள்ள 194க்கும் 155க்குள்ள இடைவெளி என்ன பாருங்க -9. 194 -9 பண்ணாதான் 185 வருது. +9ங்கிறது 3 ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் 185லேருந்து 169 பார்க்கலாம். 2க்குள்ள இடைவெளி பாருங்க -16. 185லேருந்து 16 கழிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது, 189. 16ன்றது 4 ஸ்கொயர். அப்போ நெக்ஸ்ட் நம்பர் என்னவா இருக்கணும், 169லேருந்து 25 கழிக்கணும். ஏன்னா இந்த 25ங்கிறது என்னது, 5 ஸ்கொயர். ஸோ நமக்கு ஃபார்முலா கரெக்டாக வருதா, 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர். அப்போ -25. 169 -25. ஸோ மைனஸ் பண்ணும்போது 169லேருந்து 25 கழிச்சால் நமக்கு கிடைக்கிறது 144. இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 144. கேள்வி 123 பின்வரும் தொடர் வரிசையின் அடுத்த எண் என்ன? அடுத்த எண் பொதுதான் பிளஸ் மைனஸ் மல்டிபிளிகேஷன் டிவிஷனு ஸ்கொயரு கியூப் இதில் தான் சுற்றி வரும். பகா எண் ஓகேங்களா, ஃபிபொனாச்சி இதில் தான் ஏதோ ஒரு ஆப்ஷன் சுற்றி வந்துகிட்டே இருக்கும் நமக்கு. ஸோ 4, 6, 12, 14, 28 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்து நம்ம என்ன முடிவு பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் 4, 6
2 4 + 2 6 6 × 2 12 தொடர்ந்து சீரியஸ். அப்போ நெக்ஸ்ட் என்ன வரணும் +2 12 + 2 14 14 × 2 28 28 + 2 30 + × மாறி மாறி வருது. அப்போ அடுத்தது பெருக்கல் தான், ரெண்டோட பெருக்கணும். 30 பெருக்கல் 2 ரெண்டோட பெருக்கும் போது 30 × 2 60. இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 60. கேள்வி 124 1, 8, 27, கொஸ்டின் மார்க், 125, 216 என்ற தொடரின் விடப்பட்ட உறுப்பை காணுக அப்படின்றாங்க. இந்த இடத்துல என்ன மிஸ்ஸிங்கா இருக்கு? இந்த கொஸ்டின் பார்க்கும்போது நமக்கு என்ன பாருங்க, 1 கியூப் 2 கியூப் 3 கியூப். இந்த இடத்துல நமக்கு என்ன வரணும் 4 கியூப் 5 கியூப் 6 கியூப். 4 கியூப்னா என்ன, 4 கியூப்கான மதிப்பு 64. இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 64. கேள்வி 125 5, 10, 26, 50, டேஷ் என்ற தொடரில் அடுத்த 2 உறுப்புகள் யாது? 50க்கு அப்புறம் 2 உறுப்பு என்னன்னு கேட்கறாங்க. கண்டினியூ ஆகிட்டே போயிட்டு இருக்கோம். நமக்கு அடுத்த 2 உறுப்பு மட்டும் கேட்கறாங்க. என்ன ஐடியா பார்க்கலாம். 5 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் பண்ணுவோமா? 2 ஸ்கொயர்னா 4, நமக்கு வர வேண்டியது 5. 2 ஸ்கொயர் + 1, அப்போ 2 ஸ்கொயர்னா 4 + 1 5 சரியா வருது. அடுத்த உறுப்பு என்ன பண்ணுவோம், 3 ஸ்கொயர் எடுப்போம். இந்த பேட்டர்ன் கண்டினியூ பண்ணுவோம். +1 3 ஸ்கொயர்னா 9 + 1 10 சரியா இருக்கு. 26 வரணும். நெக்ஸ்ட் 4 ஸ்கொயர் எடுப்போமா? 4 ஸ்கொயர்னா 16 16 + 1 17 வரல. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் 25 5 ஸ்கொயர் எடுத்தோம்னா சரியா வரும். 5 ஸ்கொயர் எடுத்தோம்னா சரியா வரும். 5 ஸ்கொயர் + 1 அப்போ 25 + 1 ஸோ 26. இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், இந்த நம்பர் ஸ்கொயர் நம்பர் எல்லாமே பகா எண்களை ஸ்கொயர் பண்ணுறாங்க. இந்த பக்கம் என்ன பண்ணுறாங்க, பகா எண்களோட ஸ்கொயர் +1. இதுதான் ஃபார்மெட். பிரைம் நம்பரை ஸ்கொயர் பண்ணுறோம் +1. இதுதான் இந்த கேள்வியோட ஃபார்மெட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு 5க்கு அப்புறம் 7 ஸ்கொயர் + 1 7 ஸ்கொயர் 49 + 1 50. கொடுத்துருக்கிறதெல்லாம் சரியா இருக்கு. அடுத்த 2 நம்ம எடுத்து எழுதுனா போதும். 7க்கு அப்புறம் 9 வந்து பகா எண் கிடையாது. அடுத்த பகா எண் என்ன 11 11 ஸ்கொயர் + 1 இது வரது ஒரு ஆன்சர். 2 தொடர் கேட்டிருக்காங்க. 11க்கு அப்புறம் 13 ஸ்கொயர் + 1 என்ன, இது 2 தான் ஆன்சர். ஸோ 11 ஸ்கொயர் பண்ணால் 121 + 1 122. 13 ஸ்கொயர் 169 + 1 170. ஸோ இந்த கேள்விக்கான விடை என்னது, ஆப்ஷன் டி 122, 170. கேள்வி 126 1, 1.5, 3, 7.5, டேஷ். இந்த டேஷ் அதோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. என்ன ஐடியா அப்படின்னு பார்க்கலாம். 1 × 1 1. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் என்ன பண்ணுவோம், 1 × 1 கூட 0.5 கூட்டுவோம். 1ஓட என்ன பண்ண போகிறோம் 0.5 கூட்டுவோம். ஸோ 1 × 1.5 1.5. இந்த 1 எடுத்திருக்கோம், இந்த 1ஓட 0.5 கூட்டியிருக்கோம். ஸோ 2ஐ பெருக்கிறோம் 1.5. நெக்ஸ்ட் இந்த 1.5 எடுப்போம் இன்ட்டு 1.5ஓட 0.5 கூட்டுறோம். 0.5 கூட்டோம்னா 2. 1.5 × 2 நம்ம எடுத்துக்கலாம் 3. ஈஸி தான். நெக்ஸ்ட் இந்த 3 எடுக்கிறோம். சரியா வருதா பார்ப்போம். சரியா வந்துகிட்டு இருக்கு. 3 எடுக்கிறோம் இன்ட்டு இந்த 2 கூட 0.5 கூட்டுறோம் 2.5. 3 × 2.5 3 × 2 6. 3ல பாதி 0.5 தானே. 3ல பாதி என்ன 3 × 2 6. 0.5னா 1.5. 2ஐயும் கூட்டினா 7.5. ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் 7.5 சரியாக வந்திருக்கு. சரியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்க போகிறோம். 7.5 × 3 7.5 × 3 7.5 75ன்னு எடுத்துப்போமே. 75 × 3 என்ன 225. ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கிறோம். ஸோ இங்கே ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைங்க 22.5. இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 22.5. கேள்வி 127 தொடரை நிறைவு செய்க. -4 -8 -16 -32 -64. பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக தெரியுது. பாருங்க 4 2ஆல் பெருக்கியிருக்காங்க. 4 2ஐயும் பெருக்குனா 8. 8ஓட 2 பெருக்குனா 16 -16 மைனஸ் அப்படியே வந்துட்டே இருக்கு. 2ஓட பெருக்குனா 32 32 2ஆல் பெருக்குனா 64. இப்போ -64 2ஓட பெருக்கும் போது மைனஸ் அப்படியே வரும். 64 × 2 128. ஸோ இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ -128. கேள்வி 128
2, 5, 10, 17, 26, 37, 50 என்ற தொடரின் அடுத்த உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. 2 பாருங்க +3 2 + 3 5 பார்க்கலாம் சரியா வருதான்ட்டு. 5 கூட 5 கூட்டினா 10. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஒற்றைப்படை எண் ஆட் நம்பராக கூட்டிட்டு வராங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம். +7 சரியா வந்திருக்கு. 17 + 9 26 சரி. 26 + அடுத்தது 11 37. 37 + 13 சரியா வந்திருக்கு. அடுத்த நம்பர் என்ன 15. அப்போ 50 + 15 65. இப்போ இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 65. ஒற்றைப்படை எண் ஆட் நம்பர்ஸா கூட்டிட்டு வந்திருக்காங்க. கேள்வி 129. அடுத்து வரும் எண் காண்க. 5, 11, 23, 47, 95, டேஷ். ஸோ என்ன ஐடியா பார்க்கலாம். 5 11 ஒரு 6 கூட்டியிருக்காங்க. 5 + 6 11. ஸோ அடுத்த நம்பர் 23 பாருங்க +12 +12 என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 6ஓட ஒரு 2 பெருக்கியிருக்காங்க. 6 × 2 12. அந்த 12 கூட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நம்பர் வருது, இந்த 12ஓட 2 பெருக்குனா 24 வரணும். வருதா செக் பண்ணுவோம். அடுத்த எண் 47. ஸோ 12ஓட 2 பெருக்குனா 24. ஸோ இப்படி 2 பெருக்கலாம். இல்லைனா இந்த நம்பரை டபுள் பண்ணிட்டே போகலாம். 6 டபுள் பண்ணால் 12, 12 டபுள் பண்ணால் 24. ஸோ 23 + 24 47. நெக்ஸ்ட் என்ன வரணும், 24 டபுள் பண்ணால் 48 வரணும். ஸோ இல்லை நீங்கள் 24 × 2 பெருக்குனா வருமா, அப்படி இப்படி எடுத்துக்கலாம். 47 + 48 ரெண்டையும் கூட்டினா 95 சரியா வருது. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு வர வேண்டிய நம்பர் 95 கூட 96 கூட்டணும். 95 + 96. ஸோ 48 × 2 பண்ணால் கூட 96 தான். அப்போ 95 + 96 191. இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 191. கேள்வி 130. 2/3 5/9 8/27 11/81 14/243. நெக்ஸ்ட் கொஸ்டின் மார்க். இந்த கேள்வி பார்த்தா நம்ம ஈஸியாக இருப்பாருங்க. 2 5 8 11. ஸோ அப்போ மேலே என்ன பண்ணியிருக்காங்க, சிம்பிளாக +3 +3 +3 +3. அப்போ 14 + 3 என்ன வரும் 17. 14 + 3 17. 2 ஆப்ஷன் நமக்கு 17 இருக்கு. ஸோ கீழேயும் செக் பண்ணுவோம். செக் பண்ணோம்னா 3 × 3 3 × 3 9 9 × 3 27 27 × 3 81 81 × 3 243 243 × 3 243 × 3. ஸோ நமக்கு என்ன வரும் 729. இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 17/729. கொஸ்டின் என்ன ஃபார்மட், நியூமரேட்டர் எல்லாமே +3 பண்ணியிருக்காங்க, டினாமினேட்டர் எல்லாமே × 3 பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் அந்த கேள்வி. கேள்வி 131. 1, 1, 4, 13, 40, 121, டேஷ். பின்வரும் தொடர் வரிசையில் அடுத்த எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த தொடர் வரிசையில் அடுத்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன செஞ்சிருக்காங்க பார்க்கலாம். 1, 1, 4 நம்பர் ஒரு பெரிய இன்க்ரீஸ் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுறோம், இது என்ன பண்ணியிருக்கோம் +3/0 3/0 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 இங்கே +3 3/1 ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படியே யூஸ் பண்ணிட்டாங்க. 3/1. ஸோ 1 + 3 3. நெக்ஸ்ட் நம்பர் 13. ஸோ +9 +9 இங்கே 0 ஆட் பண்ணியிருக்காங்க. +9 3². ஃபர்ஸ்ட் நம்பர் ஒரு நம்பர் சும்மா எடுத்திருக்காங்க. 1, 1 ஒரு 0 ஆட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. 3/1. நெக்ஸ்ட் 3² 9. நெக்ஸ்ட் என்ன இருக்கணும் 3³ 27 கூட்டினா சரியா வருதான்னு பார்க்கணும். 13 + 27 40 சரியா வருது. நெக்ஸ்ட் நம்பர் 3/4 அப்படின்னா +81 40 + 81 121. நெக்ஸ்ட் நம்பர் என்ன வரணும் 3/5 3/5 3/5னா +243 121 கூட 243 கூட்டினா என்ன வரும் 121 + 243. ரெண்டையும் கூட்டும் போது நமக்கு பாருங்க 364
364. இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 364. அந்த 1 ஃபர்ஸ்ட் நம்பர் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் நம்பர் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். அவங்க ஏதோ 3/0 அந்த ஒரு கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 3/0 1 வரணும். 3/0 1 வரணும். ஸோ இது ஒரு ஆர்எஸ் அகர்வால் கேள்வி. ஆர்எஸ் அகர்வால் புக்கோட கொஸ்டின். ஸோ அது ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படியே விட்டுருங்க. செகண்ட்ல இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். கேள்வி 132 2, 5, 9, 19, 37, டேஷ் டேஷஸ் தொடர் வரிசையில் அடுத்த உறுப்பு என்ன? இந்த அடுத்த உறுப்பு தொடர் வரிசை கண்டினியூ ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ என்ன மாற்றம் பார்ப்போம். 2 என்னவா மாறி இருக்கு? 5 மாறி இருக்கு. என்ன பண்ணலாம்? 2 × 2 2 × 2 4 + 1 5. ஸோ நெக்ஸ்ட் 5லிருந்து 5 × 2 10. ஆனால் இங்கே வந்திருக்க நம்பர் 9. ஒரு -1 பண்ணுவோம். 5 × 2 10 - 1 9. நெக்ஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? 19 கொடுத்துருக்காங்க. அப்போ 9 × 2 18 + 1 பண்ணியிருக்காங்க. ஸோ சீக்வன்ஸ் பாருங்க. × 2 + 1 × 2 - 1 மாற்றி மாற்றி வருதா செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்பர் இப்போ என்னவா இருக்கணும்? × 2 - 1 இருக்கணும். 19 × 2 38 -1 37 சரியா இருக்கு. அப்போ அடுத்து நம்ம வரக்கூடிய n × 2 + 1 × 2 + 1. ஸோ 37 × 2 74 74 + 1 75. இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 75. கேள்வி 133 3, 7, 13, 21, 31 என்ற தொடரில் அடுத்த உறுப்பு காண்க. ஸோ அடுத்த உறுப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம சம் பார்க்கலாம். 3 7 4 கூட்டினோம்னா வருதா? நெக்ஸ்ட் நம்பர் 13 7 + 6 பாருங்க. 7 + 6 13. இதில் டிஃப்ரென்ஸ் பாருங்க +2 இருக்கு. நெக்ஸ்ட் நம்பர் 13 21 13 21 என்ன பண்ணா வருது? +8 +8 13 + 8 21. ஸோ இந்த வரிசையும் பாருங்க +2 2 6ஓட 2 கூட்டியிருக்காங்க. சரியா வருது. நெக்ஸ்ட் 31. அப்போ 21 + 10 31. அப்போ 8லேருந்து 2 கூட்டியிருக்காங்க. இந்த ஃபார்மெட்டில் வந்துட்டு இருக்கு. அப்போ நெக்ஸ்ட் நம்பர் என்னவா இருக்கணும்? 31 + 12. ஏன்னா 10லேருந்து 2 கூட்டும் போது 12 தான். அப்போ 31 + 12 31 + 12 என்ன வரும் பாருங்க? 43. 31 + 12 43. இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 43. கேள்வி 134. பின்வரும் எண் தொடரில் விடப்பட்ட எண்ணை காண்க. 2, 3, 4 9 3, 4, 5, 12 4, 5, 6, 15 2, கொஸ்டின் மார்க் 7, 18 நம்பர் வரிசையா அழகா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்? என்ன ஐடியா இந்த கொஸ்டினுக்கான ஐடியா அவசியம் என்னன்னு தெரிஞ்சுப்போம். தெரிஞ்சுட்டா இந்த இடத்துல இன்டு மார்க் அதுக்கான வேல்யூ கண்டுபிடிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் 2, 3, 4 9 2 + 3 + 4 கூட்டினா பாருங்க 9 வருது. கூட்டினா 9. ஸோ இது 4 ஒரு பேர், இது 4 ஒரு பேர், இது 4 ஒரு பேர், இது 4 ஒரு பேர். இந்த 3 எண்களை கூட்டும் போது இந்த 3 எண்களை கூட்டினா இந்த ஆன்சர் வருது. ஸோ அப்போ இது 3 கூட்டி பார்ப்போம். 3 + 4 + 5 = 12 வருதா? 3 + 4 7 7 + 5 12 சரியா வருது. அப்போ இது 3 கூட்டுவோம். 4 + 5 9 9 + 6 15 சரியா வருது. அப்போ நம்ம இந்த கேள்வி என்ன பண்ணணும்? 2 + x + 7 = 18. ஸோ இதை சால்வ் பண்ணுவோம். 2 கொஸ்டின் மார்க்கை எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். +7 = 18. 2 7 கூட்டினா 9 9 + x = 18. x = இந்த பக்கம் இருக்க 9 அந்த பக்கம் போகும்போது மைனஸாக போகும். 18 - 9. இந்த பக்கம் ப்ளஸ் இருக்க நம்பர் அந்த சைடு போகும்போது மைனஸாக போகும். ஸோ x = 18 - 9 இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 9. கேள்வி 135. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. பெரிய சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. பின்வரும் 5ல் 4 ஒரு குறிப்பிட்ட வழியில் ஒரே குழுவை உருவாக்கின்றன. அதற்கு அந்த குழுவில் சேராதது எது? ஒரு குழுவா ஒரு 5 நம்பர் கொடுத்துருக்காங்க. என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 11, 13, 15, 17, 19 ஒரு 5 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒரு 4 நம்பர் வந்து ஏதோ ஒரு குரூப் ஏதோ ஒரு குழுவை சேர்ந்தது. ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட். ஃபைண்ட் தி ஆட் ஒன் அவுட் அப்படின்னு சிம்பிளாக கொடுத்துருக்கலாம். அதை நமக்கு பிரீஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர்ஸ் பாருங்க. நம்ம இதோட டிஸ்கஸ் பண்ண வச்சு நீங்கள் ஆன்சர் ஈஸியாக சொல்லிடலாம். 11, 13, 17, 19 இது எல்லாம் என்னது? பகா எண்கள், பிரைம் நம்பர். அது எல்லாமே பகா எண்கள், பிரைம் நம்பர். இந்த 15 மட்டும் பாருங்க பிரைம் நம்பர் கிடையாது, காம்போசிட் நம்பர்.
அந்த 15 மட்டும் பிரைம் நம்பர் கிடையாது, காம்போசிட் நம்பர், பகு எண். அதனால இந்த கேள்வி இந்த கொடுத்துருக்க குழுவில் வித்தியாசமாக இருக்கிறது என்னது? 15. இதற்கான கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 15. கேள்வி 136. 25, 36, 49, 81, 121, 169, 225 கொடுக்கப்பட்ட தொடரில் ஒற்றைப்படை எண்ணை கண்டறிக. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஆக்சுவலா ஃபைண்ட் தி ஆட் நம்பர் இன் தி சீரீஸ். ஃபைண்ட் தி ஆட் நம்பர் இன் தி சீரீஸ்னா ஒற்றைப்படை எண் கண்டுபிடிக்க சொல்லல. எது தவறானது? கொஞ்சம் சாரி, கொஸ்டின்ல லைட்டா பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கு. ஓகேங்களா? ஃபைண்ட் தி ஆட் நம்பர் அப்படின்னா ஆட் நம்பர் கண்டுபிடிக்க சொல்ல என்ன மீன் பண்றாங்கன்னா, இந்த கொடுத்துருக்காங்களா தொடர், இந்த தொடர்ல ஒன்று மட்டும் தப்பா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. போன கொஸ்டின் மாதிரி தான் ஒன்று மட்டும் இந்த குழுவில் வித்தியாசமா இருக்கு. அது என்னன்னு கேட்கறாங்க. நம்பர்லாம் பாருங்க, 25, 49 இது எல்லாமே என்னது? ஆட் நம்பர்ஸ். ஆட் நம்பர்ஸோட ஸ்கொயர். இந்த 36 மட்டும் பாருங்க 6 ஸ்கொயர். அந்த 36னா 6 ஸ்கொயர், அது மட்டும் ஈவன் நம்பரோட ஸ்கொயர். ஸோ இந்த குழுவில் வித்தியாசமா இருக்கிறது ஃபைண்ட் தி ஆட் ஒன் அவுட் அப்படிங்கிறது 36. இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 36. கேள்வி 137. 11, 13, 17, 19, 23, டேஷ் என்ற தொடர் வரிசையில் அடுத்த வரும் உறுப்பு எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு பார்ப்போம். 11 + 2, 13 + 4, 17 + 2 19. ஸோ +2 + 4 கரெக்டாக அந்த ஆர்டர் போகுதான்னு பார்ப்போம். 19 + 4 + 2 + 4 + 2 + 4. அப்போ நெக்ஸ்ட் என்ன வரணும்? +2 வரணும். 23 + 2 25. இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 25. கேள்வி 138. 4, 9, 6, 11, 8, டேஷ் என்ற தொடர் வரிசையில் அடுத்து வரும் உறுப்பு எது? ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள் தான். 4 பாருங்க, ஒரு ஸ்பேஸ் விட்டு 2, ஒரு ஸ்பேஸ் விட்டு +2 +2. ஸோ அதே மாதிரி 9 ஒரு ஸ்பேஸ் விட்டு +2. அப்போ 11 ஒரு ஸ்பேஸ் விட்டு +2. அப்போ 11 + 2 என்ன? 13. இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 13. கேள்வி 139. அடுத்து வரும் எண் என்ன? 1, 27, 125, 343, டேஷ். இந்த நம்பர்லாம் பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். கியூப் நம்பர் எல்லாமே என்னது? ஒற்றைப்படை கியூப் நம்பர், ஆட் கியூப் நம்பர்ஸ். ஸோ 1 கியூப், 1 கியூப் என்ன கொடுத்துருக்காங்க? 1 கியூப், 3 கியூப், 5 கியூப், 7 கியூப். ஸோ இங்கே நெக்ஸ்ட் வர வேண்டியது 9 கியூப். இது வந்து 5 கியூபு, 7 கியூபு. ஸோ நெக்ஸ்ட் வர வேண்டியது 9 கியூப். 9 கியூபுக்கான மதிப்பு என்ன? 729. இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 729. கேள்வி 140. 2/√2, 3/2, 4/2√2, 5/4, டேஷ். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. கொஸ்டின் சிம்பிள். நமக்கு பாருங்க 2 + 1, 3 + 1 4, 4 + 1 5. ஸோ 5 + 1 6, 5 + 1 6. ஸோ 6 வரணும். 4 ஆப்ஷனுமே மேலே 6 தான் இருக்குது. கீழே என்ன வரும்னு பார்ப்போம். √2, √2 2ஆ மாறி இருக்கு. √2 2ஆ மாறி இருக்கு. நமக்கு தெரியும் மேக்ஸில் √2 × √2 என்னப்பா? 2. √2 × √2 2. ஏன்னா √2 √2 ரெண்டையும் ஒரு ரூட் எடுக்கலாமா? √2 × 2 அப்படின்னா 4. ஸோ ஆன்சர் 2 வரும். ஸோ √2 × √2 2. அப்போ இன்டூ √2, √2ஆல் நம்ம பெருக்கிறோம். நெக்ஸ்ட் டேர்ம் இன்டூ √2. ஸோ இன்டூ √2 பண்ணும்போது என்ன வரும்? 2 × √2 2√2. நெக்ஸ்ட் √2ஆல் பெருக்கிறாங்க, √2ஆல் பெருக்கிறாங்க. 2 அப்படியே இருக்கும். √2 × √2 அதுவும் 2ஆ மாறும், அதுவும் 2ஆ மாறும். அப்போ 2 × 2 4 சரியா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் இன்டூ √2, 4 × √2 4√2, 4√2. ஸோ இதுக்கான விடை 6/4 √2, 6/4 √2. இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 6/4 √2. ஸோ இதை விட நம்ம ஒரு டெஸ்ட் 2ல் நம்பர் சீரீஸ் அப்படிங்கிற டாப்பிக்கான என்ன ஐடியாஸ்லாம் பார்த்தோம். ஸோ நம்பர் சீரீஸ் நம்ம கிளாஸில் பார்த்தோம். கிளாஸில் பார்த்தோம்னா நம்ம எல்லா ஐடியாஸ் பார்த்தோம். அந்த ஐடியாஸ் பேஸ் பண்ணி நமக்கு டெஸ்ட்டில் பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நம்பர் சீரீஸ் வர ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது, நமக்கு ஃபுல் டெஸ்ட் இருக்குது. ஸோ அதிலலாம் பேலன்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.